அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. செவ்வாய் சனி பகவான் இணைவு இது ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுது. 12 லக்னத்துக்குமே இது செவ்வாய் சனி இணைவு 8 டிகிரிக்குள்ளார 13 டிகிரிக்குள்ளார இருந்தால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தாக்குது. நெருங்கி இருந்தாலும் சரி, பார்வைக்குள்ளார இருந்தாலும் சரி. இந்த செவ்வாய் சனி இணைவு, செவ்வாய்னா முதல்ல என்னன்னு சொல்லி பார்க்கலாம், சனி பகவான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரெண்டும் இணையும் போது அங்கே பஞ்சாயத்து தான். செவ்வாய் நிலபுலத்துக்கு அதிபதி, படை வீரர், ஆளுமை திறன், அதிகாரம், கட்டிடம், மருத்துவம், இராணுவம், இன்ஜினியரிங், சேஃப்டி ஆஃபீஸர், காவலாளி, ஆயுதங்கள், வெடிப்பொருள், இதெல்லாம் செவ்வாய். அப்படியே சனி பகவான்கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சகோதரக்காரகன் அதை கூட வச்சுக்கலாம் செவ்வாய்க்கு. மண்ணுக்கு சொந்தக்காரர், மின்சாரம், அதுக்கும் செவ்வாய் தான். அப்படியே இந்த சைடு சனி பகவான்கிட்ட வந்துட்டிங்கன்னா நிலக்கரி, மண்ணுக்கு கீழே கிடைக்கக்கூடிய புதையல் புற சனி பகவான். மூத்தவர், பெரியப்பா, சித்தப்பா, இவங்கெல்லாம் நம்மளோட வயசு மூத்தவங்கிற போகிறோம் சனி பகவான் தான். இவர் பார்த்தீங்கன்னா படைக்காவலர், குரூப் டி அந்த கிரேடு வகையை சேர்ந்தவர் இருக்கார். அவரு தோற, இவர் எள்ளு. இந்த செவ்வாய் சனி இணைவு ஒரு ஜாதகத்தில் இணைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை பார்த்துருப்போம். இன்னைக்கு நான் ஒரு ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். இந்த வந்திருந்த அந்த கிளைண்ட்டுங்கிட்ட சொன்னேன், இது லோக்கல் அப்பாயின்மெண்ட்டு. அவங்களுக்கு செவ்வாய் சனியுடைய தொடர்பு இருந்துச்சு. நான் கேட்டேன், அம்மா இது உங்கள் பொண்ணு ஜாதகம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, உங்கள் வீட்டில் செவ்வாய் சனி தொடர்பு அப்படின்னா உங்கள் முன்னோர்கள், அதாவது இந்த பொண்ணோட தாத்தா அல்லது அவங்க அப்பா யாராவது ஒருத்தங்க நிலகுலத்துக்காக மிகப்பெரிய சண்டை இழுத்திருப்பீங்க. இந்த மண்ணை வாரி விடுறது, இந்த மண்ணால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இந்த மண்ணை கேவலமாக பேசுறது, பங்காளிங்களுக்கு சரியான அமைப்பில் அந்த சொத்தை பிரித்து கொடுக்காம இருக்கிறது, அந்த சொத்துல 1 அடி 2 அடிக்காக சண்டை பண்ணிட்டு வருஷக்கணக்காக அந்த நிலத்தை பிரிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த வீட்டில் நடந்திருக்கும்னு சொன்னேன். ஓகேங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக நடந்துச்சு. என் மாமனார் அந்த காலத்தில் சண்டை பண்ணிட்டு தான் இந்த இடத்த அவங்க தம்பிக்கு ஒரு 10 அடி விடாமல் அவர் வம்பிழுத்துக்கிட்டு பிரச்சனையாக கடந்துச்சு. நிலபுலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, திருமண தடைன்னு இன்னைக்கு நம்ம எல்லாருமே பேசுகிறோம். லக்னத்தை பார்க்குறோம், லக்னாதிபதியை பார்க்குறோம், குடும்பஸ்தானத்தை பார்க்குறோம், 7ஆம் இடத்தை பார்க்குறோம், 12ஆம் இடத்தை பார்க்குறோம், 3ஆம் இடத்தை பார்க்குறோம். இந்த ஜாதகத்தில் லக்னத்தோடையும் 7ஆம் இடத்தோடையும் 8ஆம் இடத்தோடையும் லக்னம் 2, 7, 8 இந்த 4 இடத்துலையுமே செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இதில் எதையாச்சும் 1 2 பேரும் இணைஞ்சு அந்த பார்வை அல்லது இணைவு, இந்த அமைப்பெல்லாம் எந்த வீட்டுக்காது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு 7க்கு 8க்கு இருந்துச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் 30 வயசுக்கு மேலே தான் திருமணம்னு ஏற்கனவே நமக்கெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போது அந்த அமைப்பில் இவங்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது இந்த வருஷம் கூடிக்கிட்டே போகுது, 35, 33 அப்படின்ட்டு. ஒரு ஆண் ஜாதகத்தில் 37 வயசு வரைக்கும் இதை கொண்டு போகுது, ஒரு பெண் ஜாதகத்தில் 33 வயசு வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கு. அப்போது செவ்வாய் சனியுடைய தொடர்பு எந்த ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலும் அங்கே ஒரு திருமண தடையை காட்டுது. இந்த செவ்வாய் சனி எந்த வீட்டில் இணையுதோ அந்த வீட்டை ஒரு பாதிப்பை சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சனின்னா குடும்பம் சாதாரணமாக அமையாது, கண் சார்ந்த பிரச்சனை உண்டு, பல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, சரிங்களா? குடும்பத்துக்கும் ஒரு ஒத்து போகாது, காசு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும், குறைவான அளவு ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயம் சொல்லலாம். இவருடைய சொல்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு இதமாக இருக்கிற மாதிரி இருக்காத தன்மையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த செவ்வாய் சனியுடைய இணைவு பார்த்திங்கன்னா
எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தை ஓரளவு பிரச்சனைக்குரியது. வழக்கம் போல செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம், நட்சத்திரம் கொடுத்த சனிக்கு வீடு கொடுத்த கிரகம், செவ்வாய் சனிக்கு நட்சத்திரம் வீடு கொடுத்த கிரகம் வலிமையோட இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் தப்பிக்கலாம். அப்போ கூட ஓரளவுக்கு தான், முழுமையாக இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. அப்போது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் சரியாக சொத்தை பிரிச்சுக்கல அப்படின்னு அர்த்தம். ஏன் சார் சரியாக பிரிச்சுக்கல? அது தப்பு தானே. சமமாக பிரிச்சிருந்தா பரவாயில்ல. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு யார் யார் ஜாதகத்தெல்லாம் பாருங்கள், அவங்க தலைமுறையில் சார் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்த்தேன் பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகத்தை நான் 3 தலைமுறையாக ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்க அத்தனை பேருடைய ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இணை உண்டு. ஒருத்தர் அவர் தம்பிக்கு துரோகம் பண்ணார், இடத்து பிரச்சனையில் கொடுக்கவே இல்லை, எனக்கு இந்த இடம் வேணும் அந்த இடம் வேணும்னு மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தார். அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் செவ்வாய் சனி தொடர்பு வந்துச்சு. சாமானியமாக கல்யாணம் ஆகலை, ஊரில் நல்ல பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருந்தோம். ஒரு திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் தாமதத்தை கொடுத்துருச்சு. அவங்க பேர குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே படம். அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நாங்கள் என்ன சார் பாவம் பண்ணதெல்லாம் எங்கள் தாத்தா, நீங்கள் ஒன்றுமே பாவம் பண்ணலையா, அந்த இடத்த நீங்கள் தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்களாவது கூப்பிட்டு இது மாதிரி அந்த காலத்தில் எங்கள் தாத்தா செஞ்சுட்டாரு, அதனால் நீங்கள் அந்த 10 அடி எடுத்துங்க, உங்களுக்கு நான் சமமாக பங்கு பிரித்து தரேன்னு சொல்லிங்கன்னா அந்த கர்மா உங்கள் பிள்ளைங்களுக்கு மாறி செயல்படும். யாராவது அப்படி செய்வோமா? வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். எரியிற வீட்டில் எடுக்கிற வரைக்கும் லாபம் தான் நம்ம நினைப்போம். சரிங்களா? அப்போது செவ்வாய் சனியோடைய இணைவு இருந்தால் தயவு செய்து சொத்துல பிரச்சனை பண்ணாதீங்க. சொத்துல பிரச்சனை பண்ணினீங்கன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு செவ்வாய் சனி இணைவு இருக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு திருமணம் தாமதமாகும், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, நிலப்பிரச்சனை, அரசாங்க வேலைக்கு போகிறது, இந்த இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்படையும் அப்படிங்கிறது கண்கூடாக நான் என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை. இதுக்கும் கீழே கமெண்ட் போடுவீங்க, என்ன போடுவீங்க? நேற்று ஒரு கமெண்ட்டு நான் பார்த்தேன். என்ன கமெண்ட்னா, விருச்சிகத்தில் எனக்கு சூரியனும் புதனும் இருந்துச்சு, நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இருந்துச்சு, அவங்க பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் முக்கியமான வேலையில். நல்லா நீங்கள் கவனிங்க, எல்லா வீடியோலையுமே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். சூரியன் புதன்கிற ஒரு கான்செப்ட்னா அந்த கான்செப்டுக்கு மட்டும்தான் நான் பலன் சொல்லியிருக்கிறேன். நம்ம மற்ற விஷயத்துக்கெல்லாம் பலன் சொல்லலை. ஒரு அரசு வேலை கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு விருச்சிகத்தில் சூரியன் புதன் இருக்கிற எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுங்களா? என் குடும்பத்திலேயே 3 பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? 10ஆம் அதிபதியை கொண்டு முடிவு பண்ணணும். நான் தான் சொல்றேன், குரு பார்வை கூட நாங்கள் எடுக்கல. நான் ஒரு வீடியோவில் என்ன தலைப்புல முன்னாடி இப்போ போட பாருங்க, செவ்வாய் சனி தலைப்பு பேசிட்டு இருக்கிறேன். செவ்வாய் சனியை மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். கூட குரு பார்த்தால், சுக்கிரன் பார்த்தால், வளர்பிறை சந்திரன் பார்த்தா அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. செவ்வாய் சனி இணைவு மட்டும் வெறுமனையாக்கு நான் பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். உடனே அப்படியே கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடிட்டு நீங்க கமெண்ட் பண்றீங்க. சத்தியமா அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட போறதில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு நீங்க கமெண்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். நான் அதெல்லாம் கடந்து போயிடுவேன். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் யோசனை பண்ணாமலாம் நான்லாம் பேசுறது இல்லை. யோசனை பண்ணி தான் பேசுறேன். அது உங்களுக்கு அது புரியலைங்கிற போது அதை நம்ம வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக செவ்வாய் சனி இணைவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை இருக்கும்போது குடும்பத்தையும் கண்களையும் பாதிக்கும். 5ஆம் இடத்துல இருக்கும்போது திருமண வாழ்க்கையையும் குழந்தை சார்ந்த பிரச்சனையும் பாதிக்கும். 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாமனார் உறவோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே கீழே ஒருத்தர் போடுவார், 8ஆம் இடத்துல என் நண்பருக்கு செவ்வாய் சனி அமைப்பு இருந்துச்சு, அவர் மாமனார் குடும்பத்தில் தான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறாருன்னா அங்கே லக்னாதிபதியும் கூட போய் உட்காந்துருப்பார். உங்கள் லக்னாதிபதியும் கூட போயிருப்பார், அவர் சுபகரகமாக இருப்பார். அவ்வளோதான் விஷயம். இங்கே பல காம்பினேஷன்கள் உண்டு. எதோட பொருத்தி பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் அமையும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை வச்சுட்டுலாம் இங்கே ஒரு பலன் நடக்காது. சூரியன் புதன் இணைவு விருச்சிகத்தில் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அரசு வேலை கிடைக்குமா உறுதியாக சொல்லலாம் முடியாது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பரவாயில்ல, இது மாதிரி கொஞ்சம் கமெண்ட் எல்லாம் போடுங்க. நான் அதுக்கெல்லாம் ஒரு கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரிங்க நண்பர்களே, செவ்வாய் சனி இணைவை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு பார்த்த ஜாதகத்தில் நான் ஃபேஸ் பண்ண அந்த யதார்த்தத்தையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். செவ்வாய் சனி இணைவு கண்டிப்பாக திருமண தடையை கொடுக்கும், குழந்தை சார்ந்த விஷயத்துலையும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். சொத்தை சரிசமமாக பிரிச்சுக்குங்க, சொத்துக்காக சண்டை போடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.